நம்ம அறிவிப்பு அதோட நாம பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். முதல் வாக்குறுதி, எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நாம 2000 ரூபாய் சொன்னதுதான், 10 அறிவிப்பு வெளியிட்டோம். உடனே ஸ்டாலின் பயந்து போய் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பதா கொடுத்திருக்கிறார். இது யாரு கொண்டு கொடுக்க சொன்னது? அதிமுக அழுத்தத்தில் தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் எடுத்து கொடுக்கல. அதிமுக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பயந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த உரிமை தொகையில பெற்றோர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே போல இப்பொழுது பெண்கள்லாம் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதே போல இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். ஆனா ஏழைகள் அனைவருக்கும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அதிமுகவே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்தப்பட்டு விட்டது. அதை 150 நாளா உயர்த்துவோம். இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு போறாங்க. உரிய நேரத்துக்கு வேலைக்கு போகணும். வேலை முடிந்து பணி முடிந்து வீடு திரும்ப வேணும் உரிய நேரத்தில். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில வாங்கிய கடன் அரசாங்கமே செலுத்தும். இன்னைக்கு வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதுபோல நம்முடைய ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஏதாவது இன்றைக்கு அந்த காளைகள் உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு செய்யப்படும். ஜல்லிக்கட்டிலே கலந்து கொண்ட காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடபாதையில நகரத்தில் நடபாதையில கடை வச்சிருப்பாங்க. அந்த கடை வைத்திருக்கின்ற ஓரத்தில் கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் அவள் புதிய ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தை பண்டிகை போதும் வேஷ்டி சேலை கொடுப்போம். இந்த ஆட்சி வந்த பிறகு முறையா வழங்கல. அதிமுக ஆட்சி வந்த பிறகு தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களும் மக்கள் மகிழ்ச்சியா கொண்டாடுகிறதுமாக அற்புதமான வேஷ்டி சேலை வழங்கும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். பெண்களுக்கு பட்டுப்புடவை கொடுக்கப்படும். தரமான பொங்கல் பரிசு வழங்கப்படும். இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு உங்களுடைய மனம் மகிழ்ச்சி வருகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சி கொடுக்கும் வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் ரஹீம் அவர்களே, அமைப்பு சார் திரு திருவேக்கேடு ஸ்ரீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகி திரு பி ஜேம்ஸ் என்ற ராஜ் விக்னேஷ் அவர்களே, திரு கே வெங்கடாஜலாபதி அவர்களே, திரு ஜி கே இன்பராஜ் அவர்களே, திரு எம் சமலரசன் அவர்களே, திரு கே வி சுபா தேவராஜன் அவர்களே, திரு டி வேலாயுதம் அவர்களே, திரு கண்ணதாசன் மாமன்ற உறுப்பினர்களே, திரு கார்த் பேகம் அவர்களே, திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்களே, திரு ஜி வி செந்தில்குமார் அவர்களே, திரு டி ஆர் ரமேஷ் அவர்களே, திரு எஸ் மனோகரன் அவர்களே, திரு வடகரை மு சுந்தர் அவர்களே, திரு ஜி குணசேகரன் அவர்களே, திருமதி ஆதிலட்சுமி அவர்களே, திரு டி
தானியல் ஜெயபராஜ் அவர்களே, திரு டி.கே. பாலாஜி அவர்களே, திரு ஜி.கே. எழில் அவர்களே, திரு பி.கே. செல்வம் அவர்களே, திரு சந்தோஷ்குமார் அவர்களே, திரு டி. கிஷோர்குமார் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு ஜி. பாஸ்கர் அவர்களே, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சென்னை சிவா அவர்களே, பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் திரு குமரன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு ஆர். சிவபிரகாஷ் அவர்களே, பாமக மாவட்ட தலைவர் திரு பி.எஸ். சபாபதி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு இ.கே. அருண்குமார் அவர்களே, தமாக மாநில இணைச் செயலாளர் திரு வினோபாத் அவர்களே, தமாக மாநில செயலர் திரு வி. மாரிமுத்து அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலர் கே.வி.எம். குமார் அவர்களே மற்றும் அமமுக மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற திரு முன்னாள் எம்பி திரு வேணுகோபால் அவர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, பெரியவர்களை, தாய்மொழி அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, அதோட அடுத்த வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு சென்றால் அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களிக்கல் என்று கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நம்முடைய வந்திருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பத்திரமாக வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதோடு இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் மிக எழுச்சியாக சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமைச்சோர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் நன்றி, வணக்கம்.